என்ன இப்போ ராகுல் ஏன் அதை சொல்றாருன்றது ஒண்ணு. அப்போ எதிர்வினை தயாநிதி மாறனும் அவரும் மறைமுகமாக தான் சொல்றாருன்னா நமக்கு புரிஞ்சு போச்சு. இவங்க விமர்சிச்சுக்கிறது திமுக காங்கிரஸ்குள்ள தான் இருக்குன்னு. ராகுல் என்ன நினைக்கிறாரு, திமுகவோட அதுவும் குறிப்பா தயாநிதி மாறன் அதுக்கு ரியாக்ட் பண்ணது, இதனோட என்ன என்ன பின்னணி என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறார்? நீண்ட காலம் மிகுந்த நட்புறவோடு நல்ல ஒரு உறவோடு இருந்த இரண்டு காதலர்கள் பிரிந்து சென்ற பிறகு அவர்களுக்குள் எழுகின்ற வழக்கமான ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். நீங்க ஏதோ சங்க இலக்கிய ஊழல் மாதிரி கொண்டு வரீங்களே. இது ஊழல் தான். அரசியல் ரீதியாக கடுமை துரோகின்றார் சார், விஷப்பாம்புன்றார் சார். அதுதான் விஜயன். முதல்ல இதனுடைய ஆரம்ப புள்ளி பிரியன் சார் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இதுதான் அதற்கு காரணம். என்னன்னா இவங்க என்ன நினைச்சாங்க, காங்கிரஸ்ல நம்ம தாவேக்காவோட போய் ஆட்சி அமைப்போம், பாஜகவை எதிர்க்கிறோங்கிற ஒற்றை புள்ளியில நாம எல்லாரையும் கொண்டு போய் அங்க சேர்த்து, ஏன்னா திருமாவளவன் அவர்களிடமும் லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸ் கிட்ட மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் பேசினது எல்லாருக்குமே தெரியும். நீங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் ஒன்றிணைந்தாங்க. ஸோ காங்கிரஸ் என்ன நினைச்சாங்கன்னா, டிஎம்கே நம்மளோடவே இருப்பாங்க, நம்மளோட ஒரு நல்ல உறவுல இல்லைன்னா கூட இந்தியா அலையன்ஸை விட்டு அவங்க வெளியில போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ராங் கால்குலேஷன் காங்கிரஸ் போட்டுட்டாங்க. ஆனால் திமுக மறுநாளே, அதாவது புதன்கிழமை மே 6ஆம் தேதி காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் தாவேக்காவுக்கு போறோம்னு. 7ஆம் தேதியே கனிமொழி அவர்கள் கடிதம் எழுதுகிறார் லோக்சபா ஸ்பீக்கருக்கு, எங்களுக்கு இருக்கை தனியா கொடுங்க. இதெல்லாம் காங்கிரஸ் எதிர்பார்க்காத விஷயங்கள். அதன் பிறகு இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்கை காங்கிரஸ் புறக்கணிக்கும் பொழுதுதான் காங்கிரஸுக்கு புரியுது, இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்கை டிஎம்கே புறக்கணிக்கும் பொழுது காங்கிரஸுக்கு புரியுது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ரொம்ப சிம்பிளான வாழ்த்து, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீண்ட ஆயுளோடு இருங்கள் அப்படின்னு. அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சாதாரண தேங்க்யூவோட விடாம ஒரு நீண்ட நெடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கு, நாம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து போராடுவோம், அது எதுக்குன்னா நீங்க பாராளுமன்றத்தில் எங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ திமுக நாடாளுமன்றத்தில் தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை, இதற்கு முன்னால் 2026 மே வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் தோக்குறதுக்கு முன்னால அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தாங்களோ பார்லிமெண்ட்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி இப்ப திமுக பண்றாங்க. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருந்து விலகி இவங்க தனியா ஒரு போராட்டம் பண்ணும்போது காங்கிரஸுக்கு அது கஷ்டமாக. அந்த கஷ்டத்துல ஒரு பாயிண்ட் பாருங்க. இப்ப வந்தே மாதரம் விஷயம் வரப்ப ஆராசா செய்தியாளர்களை சந்திக்கிறார், அதி தீவிரமான எதிர்ப்பு அவங்க காட்டுறாங்க, மற்றவர்களோட அவங்க எதிர்த்து காட்டுறாங்க. ஆனா ராகுல் இப்போ காங்கிரஸ் அல்லாத கூட்டணியில நாங்க இருக்க போறோம், அது ஒரு ஸ்டாண்ட். ஆனா ராகுல் பேசுவது ஏதோ அவர் பாஜக இந்த தொகுதி மறுவரையை ஆதரிப்பது போலவும் பாஜகவோடு உறவு இருப்பது போல ராகுல் சொல்றாருல, அங்க என்ன அவர் வாண்டடா சொல்றாரா, தப்பு கணக்கு போடுறா, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தப்பு கணக்கு இல்ல, அவங்க போயிட போறாங்கன்ற பயத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அது. அதை உங்களை ஒரு இதுல கொண்டு போய் நிறுத்துறது. நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்க இப்படி சொல்லிடுவோம், மக்கள் உங்களை இப்படி பாத்துருவாங்க, உங்களை தமிழ்நாட்டுக்கு கடும் எதிர்ப்பு. இல்ல, வந்தே மாதத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க விஜய், நான் இல்லைன்னு சொல்ல. இப்ப திமுகவுல பிரியன் சார் சொன்ன மாதிரி ஒரு நிலை மாறுபடுமோ, ஏன்னா திருச்சி சிவா அவர்கள் ஆல் பார்ட்டி மீட்டிங் முடிச்சு சொல்லும் போது கூட டிராஃப்ட் வரட்டும், டீலிமிட்டேஷன் பில்லோட டிராஃப்ட் வரட்டும், நாங்க பார்த்துட்டு சொல்றோம் நாங்க. ஆனா ஏப்ரல்ல கடுமையா எதிர்த்தாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. அப்போ ஏப்ரலில் டீலிமிட்டேஷனே வேண்டாம், இப்போதைக்கு 25 வருஷம் இதை ஃப்ரீஸ்ல வைங்கிறது தான் 2025 திமுகவுடைய ஸ்டாண்டு. அதன் பிறகு 2026 டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. இப்போ ஜூலை மாசத்துல நாங்க டிராஃப்ட் பார்த்துட்டு சொல்றோம் போது ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிளாரிட்டி மட்டும் சிவபிரியன், இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னா எங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா நாங்க இவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் ஏத்துறோம் அப்படின்னா பெருசா இருக்க போறது இல்லை, இருக்கிறதா அப்படியே இது பண்ற மாதிரி தான். அந்த இடத்த நம்ம ஷிஃப்ட்னு பாக்குறதா, அதை எப்படி, அதுதானே புரியும். முன்பு சொன்னது பாப்புலேஷன்ன்றது தான். இப்போ கூட ஏப்ரல்லையே அமித்ஷா அவர்கள் ஓரலா சொல்லிட்டாரு, உங்களுக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு 59 சீட்டு, இப்போ அவ்வளவுதான் வரப்போகுது. அன்னைக்கு எதிர்க்கிறீங்க, இன்னைக்கு ஏன் ஏத்துக்கிறீங்கிறதா. காங்கிரஸ் பண்றது முழுக்க அரசியல் தான் விஜயன். அது யாரும் அவர் சொன்ன வார்த்தையை நான் பர்சனலா ஏத்துக்கல. அது என்னன்னா,
இப்படி ஹார்ஷா பேசினாவது டிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் போயிடாம இருப்பாங்களோ. ஏன்னா ஒருவேளை டிஎம்கே பிஜேபி அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஆப்போசிஷன் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா உடஞ்சிரும். அந்த இடத்துல தான் காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை வந்து ஒரு தடுப்பணை மாதிரி போட்டு தடுக்கணும். இப்படி சொன்னாவது நீங்க வந்து கேட்டுக்கிறீங்களா அப்படின் போது, ஆனா அதற்கு திமுக வந்து பயங்கரமான ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்க. இது ரெண்டு பேருக்குமே ஒரு இடத்துல காங்கிரஸ் வந்து எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்கிற மாதிரி நினைக்கிறேன். திமுக வந்து இல்ல முதல்ல இந்த உறவை உடைச்சுக்கிட்டு போனது நீங்க தானே தவிர நாங்க. நீங்க அதுல சிவப்பிரியன் இதுல நம்ம கவனிக்காத இன்னொரு புள்ளி இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதெல்லாம் தனித்த குரல்கள், அது காங்கிரஸோட குரல் அல்லன்னு நம்ம எல்லாம் நினைச்சோம். இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், எல்லாமே நினைச்சது. ஆனா அப்புறம் தான் தெரியுது அது மாணிக்கம் தாகூர் குரல் அல்ல, அது ராகுலின் குரல் தான் அப்படின்னு. அந்த தேர்தலுக்கு முன்பாகவே மாணிக்கம் தாகூர் எதிர்வினை ஆற்றப்ப 2 விஷயம் கிட்டத்தட்ட 3 பேட்டிகளில் சொல்றார். பாராளுமன்றத்தில் யார் அண்டர் டீலிங் போட்டாங்கன்னு நாங்கள் சொல்லட்டுமா, பாஜகவோடு யார் உறவுல இருந்ததுன்னு சொல்லட்டுமான்லாம் பேசினார்ல. இப்போ ராகுலுக்கு முன்பே அந்த சந்தேகம் இருந்ததா, அப்படி புரிஞ்சுக்கலாமா அதை? இல்ல, ஏன்னா மாணிக்கம் தாகூர் தேர்தலுக்கு முன்பே அவர் சொன்னார் அது வந்து அரசியலுக்காக சொல்லப்பட்டதாக இருக்கலாம். அப்ப என்னன்னு வந்துச்சுன்னா, அந்த பிப்ரவரியில நடந்த செஷன்ல வந்து அப்போ வந்து திமுக காங்கிரஸ் உறவுல வந்து ஒரு விரிசல் ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அதனால வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் போன்றவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அவங்க சப்போர்ட் பண்ணலங்கிற எண்ணம் காங்கிரஸ்ல பொதுவாகவே இருந்தது. அதெல்லாம் தாண்டி இப்ப நடக்கிறது வந்து இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான். இதை போயிடக்கூடாதுங்கிறத சாஃப்டா சொல்லி பார்த்தாங்க, இதுவா சொல்லி பார்த்தாங்க. சரி இப்படியாவது சொல்லுவோம், தமிழ்ல தமிழ் இதுல வர்ற ஒரு விஷயத்தை எடுத்து இப்படியாவது சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ஷான ஒரு லாங்குவேஜ்க்கு காங்கிரஸ் போகும்போது அதே ஒரு ஹார்ஷான லாங்குவேஜை வந்து இவங்க எடுக்கிறாங்க, திமுகவும் எடுக்கிறாங்க. நீங்க தான் முதல்ல உடைச்சிக்கிட்டு போனது, நீங்க பாருங்க இது என்ன ஆக போகுது பாருங்க, நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்படலாமா அப்படிங்கும்போது அதுல 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கசப்புணர்வு இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப வெளிப்படையா கொண்டு வராங்களே தவிர இதுல வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் இருக்குது. இதுல வேற எதுவும் இருக்கிற மாதிரி அரசியல் போக்குல மாற்றம்லாம் நீங்க பார்க்கல. இல்ல, டெல்லி அரசியல் போக்குல மாற்றம் வரதான் வரும். பட் திமுக வந்து ஒட்டுமொத்தமா ஆப்போசிஷன் கிட்ட இருந்து விலகி பிஜேபி கிட்ட போய் ஒரு ஒரு ஃபார்மல் அலையன்ஸ் வச்சுக்கிற மாதிரி நான் பார்க்கல. அது வந்து பிஜேபிக்கும் தெரியும், அதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் காஸ்ட் என்னன்னு தெரியும். ஒருவேளை டீலிமிட்டேஷனை டிஎம்கே இப்போ சப்போர்ட் பண்ணா கூட அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட் இருக்குன்னு டிஎம்கேவுக்கு அது தெரியும். இன்னொரு விஷயம் விஜயம், ஒரே ஒன்று முடிச்சிடுறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸோட தேசிய அளவுல கூட ஒரு 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 உறவு இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கவே கூடாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இங்க தாவேகாவினுடைய ஆட்சியில இருக்கும்போது திமுகவினுடைய எதிரி தாவேகாவினுடைய எதிரி திமுகன்னு இருக்கும் பொழுது எப்படி நாம அந்த நம்ம எதிரியோட ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு நாம் எப்படி அங்க இருக்க முடியும் அப்படிங்கிற சிக்கல் அவங்களுக்கு இருக்கு.